எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 6 பிப்ரவரி 2025 மற்றும் 7 பிப்ரவரி 2025 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் அதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, 2025ஆம் ஆண்டு உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த நாடுகள் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்தது? 2025ஆம் ஆண்டு உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த நாடுகள் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்தது? 12வது. அடுத்து, 2025ஆம் ஆண்டு உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த நாடுகள் பட்டியலில் எந்த நாடு முதலிடம் பிடித்தது? இதுக்கு சரியான விடை அமெரிக்கா. அமெரிக்கா. அடுத்து, 2025ஆம் ஆண்டுக்கான திருமதி உலக அழகி பட்டத்தை வென்றவர் யார்? ஷீகோ கெய்லி. ஷீகோ கெய்லி. 2025ஆம் ஆண்டுக்கான திருமதி உலக அழகி பட்டத்தை வென்ற முதல் கருப்பின பெண் யார்? 2025ஆம் ஆண்டுக்கான திருமதி உலக அழகி பட்டத்தை வென்ற முதல் கருப்பின பெண் ஷீகோ கெய்லி. ஷீகோ கெய்லி. அடுத்து, 5வது கேள்வி, எந்த மாநில அரசு மதமாற்ற எதிர்ப்பு மசோதாவை சமீபத்தில் நிறைவேற்றியது? எந்த மாநில அரசு மதமாற்ற எதிர்ப்பு மசோதாவை சமீபத்தில் நிறைவேற்றியது? ராஜஸ்தான். ராஜஸ்தான். அடுத்து, இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம், அதாவது யுனிவர்சல் ஏஐ யூனிவர்சிட்டி என்ற பெயரில் எங்கு தொடங்கப்பட்டது? அதாவது மகாராஷ்டிராவில் உள்ள மும்பையில். மும்பையில். அடுத்து, சீனாவின் பெல்ட் அண்ட் ரோடு திட்டத்திலிருந்து எந்த நாடு விலகியுள்ளது? சீனாவின் பெல்ட் அண்ட் ரோடு திட்டத்திலிருந்து எந்த நாடு விலகியுள்ளது? பனாமா. பனாமா. அடுத்து, 2025ஆம் ஆண்டிற்கான ஏரோ இந்தியா நிகழ்ச்சி எங்கு நடைபெற உள்ளது? 2025ஆம் ஆண்டிற்கான ஏரோ இந்தியா நிகழ்ச்சி எங்கு நடைபெற உள்ளது? பெங்களூரு. பெங்களூரு. அடுத்து, 2025ஆம் ஆண்டு காலநிலை மாற்றத்தால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள நாடுகள் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடம் பிடித்தது? 7வது இடம். 7வது இடம். அடுத்து, 10வது கேள்வி, ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலிருந்து எந்த நாடு சமீபத்தில் வெளியேறியது? ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலிருந்து எந்த நாடு சமீபத்தில் வெளியேறியது? இதுக்கு சரியான விடை அமெரிக்கா. அமெரிக்கா. அடுத்து, ஒவ்வொரு ஆண்டும் பெண் பிறப்புறுப்பு சிதைத்தலின் பூஜ்ய சகிப்புத்தன்மைக்கான தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? பிப்ரவரி 6. பிப்ரவரி 6. அடுத்து, திரிபுவன் கூட்டுறவு பல்கலைக்கழகம் எங்கு தொடங்கப்பட்டது? திரிபுவன் கூட்டுறவு பல்கலைக்கழகம் எங்கு தொடங்கப்பட்டது? குஜராத். குஜராத். அடுத்து, ஒட்டுமொத்த அளவில் T20 கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை கைப்பற்றியவர் என்ற சாதனையை படைத்தவர் யார்? ஒட்டுமொத்த அளவில் T20 கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை கைப்பற்றியவர் என்ற சாதனையை படைத்தவர் யார்? ஆப்கானிஸ்தானின் ரஷீத் கான். ரஷீத் கான். அடுத்து, வில்லியம் கோட்டையின் பெயர் விஜய் துர்க் என பெயர் மாற்றம் செய்யப்பட உள்ளது. வில்லியம் கோட்டையின் பெயர் விஜய் துர்க் என பெயர் மாற்றம் செய்யப்பட உள்ளது. அடுத்து, ஜொமேட்டோவிற்கு
இளநல் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது, அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 6 மற்றும் 7 பிப்ரவரி 2025 நாளுக்கானது. 6 பிப்ரவரி 2025 மற்றும் 7 பிப்ரவரி 2025 ஆகிய 2 தினங்களுக்குரியது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.